ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்று நம்மளுடைய இந்த குண்டலினி பிராணாயாமத்தை பற்றி நம்ம இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். இந்த குண்டலினி பிராணாயாம பயிற்சி எப்படி பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த பயிற்சி பண்ணுற பொழுது நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும், எவ்வளோ தீமைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முழு சக்தியை யூஸ் பண்ணி தான் இந்த பயிற்சியை நம்ம பண்ண போகிறோம். முழுமையான எனர்ஜி இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பிராணாயாம பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அந்த பயிற்சி நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்த்தவங்களுக்கு. இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா பிராணாயாமமும் இப்படி செய்யலாங்கிற அதையும் இதில் நான் சொல்கிறேன். இன்னொருக்க கற்றுக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு. உங்களை போல் உங்களுடைய சப்போர்ட்டு தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிராணாயாம பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது போக இப்போ ஒரு முறையும் நான் சொல்லிடுறேன். இந்த பிராணாயாமத்தையும் இந்த குண்டலினி சக்தியையும் சக்கரா நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த சக்கரா ஆக்டிவேஷனும் பிராணாயாமமும் ரெண்டும் ஒன்று சேருவது தான். ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய பயிற்சி தான் குண்டலினி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராணாயாம பயிற்சியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நம்மளுடைய சுவாச காற்று, அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளணும். அதாவது முதுகு தண்டு வளையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழே தரையில் உட்கார முடியாது அப்படின்னா ஒரு ஸ்டூலோ இல்லை சேர்லேயே உட்காந்துக்கோங்க. சேர் சாயிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டான சேராக இருக்கணும். ஸ்டூலு சேர் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு, என்னால் உட்கார முடியாது, முட்டிங்கால் வலிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டிங்கால் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நம்ம யோகா பெஞ்ச் ஒன்று வச்சுருக்குறோம். அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே நம்ம முட்டிங்காலை மடக்கி உட்காடுறோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்மகிட்ட ஒரு பெஞ்சு ஒன்று இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேக்கு மரத்தில் செஞ்சது, மிக அருமையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். முதுகு தண்டு வளையாது, ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியும். இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுற போது உங்களுடைய மூச்சு காற்று இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம சுவாசத்தை மெதுவாக ஸ்லோவாக உள்ளே இழுத்து ப்ராசஸ் நடக்குது. இப்போது அப்படியே நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா நம்ம சொல்கிறத அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய மூச்சு காற்று மெதுவாக இழுங்க. இழுக்கும்போது 1 2 3 4 இந்த மாதிரி கவுண்டிங். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய சுவாசத்தை உள்ளே இழுங்க. அதற்கப்புறமா அதே 4 கவுண்ட் என்ற வரைக்கும் உங்கள் சுவாசத்தை நீங்கள் உள்ளே நிறுத்தி வைங்க. திரும்ப அதற்கு அப்புறமா இந்த சுவாசத்தை அதே ஒரு 4 கவுண்ட் வெளியில் விடுங்க. இந்த பயிற்சியை பண்ணுற பொழுது நீங்கள் உங்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்களாம் பண்ணக்கூடாது. சரியா? உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்கிறீங்க, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. சரியா? எதுவாக இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம், வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணுறத தவிர்த்துடுங்க. ஏன்னா நம்ம மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியில் விட போகிறோம். அதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அவங்களாம் இந்த பயிற்சியை பண்ணுறதை நிறுத்திடுங்க. மற்ற அனைவருமே இதை பண்ணலாம். இதை நீங்கள் அதே போல் மூச்சு காற்று உள்ளே இழுத்து மூச்சு காற்று வெளியில் விட்டு இதே ப்ராசஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை பண்ணும் பொழுது நம்ம உடம்புல ஒரு 7 சக்கரா இருக்குது நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த 7 சக்கரா பேக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம உடம்புல முதுகு தண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த சக்கரா நம்ம ஒவ்வொரு சக்கரா ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஒளி, ஒரு பிரைட்டான ஒளி அந்த மூலாதார சக்கரத்துலேருந்து கீழே இருந்து ஒவ்வொரு சக்கரவாக மூவ் பண்ணி போகிற மாதிரி
கற்பனை பண்ணி அப்படியே மேலே கொண்டு வாங்க. அந்த மூச்சு காற்று சரியாக போய்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த சக்கராவை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். இந்த பிரைட்டான ஒளி வந்து ஒவ்வொரு சக்கரமாக மேலே ஏறி போகணும். இது கடைசி வரைக்கும் 7வது சக்கரம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் புருவ மத்திக்கு போயிடும். சரிங்களா? அந்த பிரைட்டான அந்த ஒளி அங்கே போய் நின்றோம். திரும்ப அந்த இடத்துல இருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து மேலேருந்து கீழே வாங்க. திரும்ப கீழேருந்து மேலே போகும். அதாவது மூச்சு காற்று நம்ம உள்ளேருந்து வெளியில் இருக்கிறோம், வெளியிலேருந்து உள்ளே இழுக்கிறோம், திரும்ப உள்ளேருந்து வெளியில் விடுறோம். அதே போல் இந்த சக்கராவோட பிரைட்னஸ் ஒளி இருக்குது பார்த்தீங்களா, இதை கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம், மேலேருந்து திரும்ப கீழே கொண்டு வரும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெதுவாக ஸ்லோவாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடத்துங்க. உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து முழுமையான ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்களுடைய ஆறா வந்து வைடாகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஒரு மேக்னெட் பவர் மாதிரி நம்மளை உடம்புலேருந்து வெளியில் போயிட்டே இருக்கும். இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நேரத்தில், அதாவது எப்போ அப்படின்னா இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை, நீங்கள் பயிற்சி செஞ்சு ஒரு வாரத்துலேயும் கிடையாது, ஒரு மாதத்துலேயும் இல்லை. இந்த பயிற்சி நீங்கள் தொடரணும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து பிராணாயாமம் செய்யும்போதே வந்து மனசு வந்து பல சிந்தனைகளில் வந்து நமக்கு ஈடுபடுதுங்கிறது தெரியும். அதையும் மீறி நம்ம வந்து செய்யும் பொழுது தான் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பழக முடியும். அப்படி பழகத்தான் இந்த சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய உயிர் அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, விந்தணு, அந்த சக்தி நம்ம உயிர் சக்தி வந்து மேலே கொண்டு போகிறது தான் அது. ஸோ அதுக்காக அந்த விந்தை நம்ம தண்ணியை மேலே கொண்டு போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இதை மட்டும் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அந்த ஒளி வடிவத்தில். இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு நேரத்தில் உங்களுடைய அந்த பவர் வந்து ஒரு மின்னல் வெட்டின மாதிரி, ஒரு வானத்தில் வந்து ஒரு மின்னல் வெளிச்சம் எப்படி வரும் அந்த மாதிரி உங்கள் முதுகு தண்டுலேருந்து அந்த பிரைட் வந்து சல்லுன்னு கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி ஒரு காட்டும். இதை நம்ம தொடர்ந்து நீங்கள் பண்ணுற பொழுது உங்களுடைய பவர் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரைட் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி. இந்த உயிர் சக்தியை வந்து நம்ம மேலே எழுப்பக்கூடியதான் இது. இதுக்கு வலுக்கட்டாயமாக வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. இந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடந்துச்சுன்னா அதுவாக வந்து மேலே எழும்பும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து கிடைக்கும். அதுவாக எழும்புனா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்மளா வலுக்கட்டாயமாக எழுப்பணும் அப்படின்னா தான் இந்த சக்தியை கொண்டு போனோம் அப்படின்னா, சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த சக்தியை வந்து குண்டலினி சக்தியை நீங்கள் வெளியே எழுப்பிட்டீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், ஏதோ ஒரு இதில் இருக்க மாதிரியே இருப்பீங்க, பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அது வந்து வலுக்கட்டாயப்படுத்தி செஞ்சால் அப்படி வரும். நார்மலாக அதுவாக வந்துச்சுன்னா அந்த மாதிரி வராதுங்க. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காகத்தான் நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி இது வந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சூப்பராக நடக்கும். நம்ம என்னதான் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்தே தீரும். நம்ம என்னெல்லாம் வேணும்னு இந்த பிரபஞ்சத்தை கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பயிற்சியை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இது வந்து தப்பான ஒரு விஷயம்லாம் கிடையாது. என்ன கெட்ட பழக்கங்களை வந்து கொஞ்சம் குறைச்சேன். கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது வந்து வேறு இந்த குடி பழக்கங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கக்கூடாது. இதெல்லாம் குறைச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுங்க. அதே மாதிரி காம இச்சையை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது முழுசும் நிறுத்துங்க அப்படிலாம் சொல்லலை. எந்த ஒரு இதுலேயுமே இந்த யுகத்தில் வந்து யாருமே சொல்லலை. எல்லா முனிவர்களும் எல்லா ரிஷிகளும் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே குடும்பத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். நம்ம கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் வந்து குடும்பத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்ல விஷயமா நினச்சிங்கன்னா நல்ல விஷயமாகவே நடக்கும். ஸோ இதில் வந்து தவறுதான் எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக இந்த பயிற்சி வந்து நம்ம எல்லாருமே பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பயிற்சி தான். நம்ம முதலே சொன்ன மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டுமே இந்த பயிற்சி வந்து பண்ணக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், உடல்நிலை சரியில்லை, சீரியஸாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறோம்,
இல்லைன்னா இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, இந்த மாதிரி இல்லை ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, இப்படி இருக்கிறவங்களாம் இந்த பயிற்சி வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அவங்களாம் தவிர்த்து விடுங்க. மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம். சரியா? இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிராணாயாமம் செய்கிறதுக்கு, இல்லை வேறு யோகாக்கள் செய்வதற்கு, நிமிர்ந்து உட்கார முடியல என்னால் குனிஞ்சிக்கிட்டே போகுதுங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஞ்ச் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். யோகா பெஞ்சு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுடைய அது வந்து நல்ல மருந்தாக தேக்கூட்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நண்பர்கள் மட்டுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். உட்கார முடியாமல் இருந்தால் அவங்களாம் வாங்கிக்கலாம். கரெக்டாக சூப்பராக உட்காரலாங்க. ரொம்ப நேரம் வந்து நீங்கள் உட்கார்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய முடியும். அதற்காக தான் அந்த பெஞ்ச் வந்து நம்ம விற்கிறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி மக்களே. உங்களுக்காகத்தான் இந்த சேனல். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒரு லைக்கும் தான் நம்மளை அடுத்த வீடியோவுக்கு வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணோம். மீண்டும் நல்ல ஒரு விஷயத்தில் வந்து உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த பதிவை இது வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு நமக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே நன்றி. அதனால் மிக மிக சந்தோஷமாக சொல்கிறேன். நன்றி.